இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பை இருக்குது. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டுக்கு நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குது. இவ்வளோ கேட்ஜெட்டை எங்கேருந்து அப்புறம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கிட்டுலாம் வரல, விற்க போகிறோம். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தையிலேருந்து காசு கொடுத்து வாங்கின டிவைஸ் தான். நிறைய பொருட்களை வந்து நம்ம ஒர்க்காக வச்சுட்டோம். சில பொருட்கள் இருந்து ஒரு சில காம்பனண்ட் மட்டும் எடுத்துட்டு மிச்சது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்ட டிவைஸ் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பழைய இரும்பு கல்லில் விற்று எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராசஸர் கிடைக்கு. ப்ராசஸர்ல இருந்து தங்கத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கிட்ட 2 பெட்டி இருக்கு. எப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பை போட்டு வச்சிருப்போம், அதே போல இதுல பாத்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாத பொருட்கள், இன்னொன்று வந்துட்டு யூஸ் ஆகிற பொருட்கள், இந்த மாதிரி பிரிச்சு போட்டு வச்சிருப்பேன். யூஸ் ஆகாத பொருட்கள் தாங்க நிறைய இருக்கு. இது எல்லாமே இடத்த காத்திட்டு இருக்கு, அதனால தான் விற்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர், நம்ம மல்டிமீட்ரு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு, அப்புறம் 1-2 மொபைல் ஆக்சசரிஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லா காயில் வயர்லெஸ் சார்ஜர் வந்து நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டெஸ்லா காயில் சுருட்டி வச்சுருக்கிறேன். இது பழைய லெனோவா பேட்டரி, சிடி டிரைவ் இருக்கும், நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அது பாட்டுக்கு கொசன்னு கிடைக்குது, அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி பெட்டிகளை போட்டு வச்சுட்டேன். ரொம்ப யூஸ் ஆகிற பொருள் தான் அந்த மாதிரி மேலே வச்சுருப்பேன். இது பார்த்தீங்களா சோனியோட பழைய ஃபோனு, பட்டன் எதுவுமே இல்லை, பிஞ்சு போச்சு. பட் ஒர்க் ஆகும். பின்னாடி கேமராலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்கும். பட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல்லாவரத்தில் தேடி போடலான்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேக்கு. இது வந்து சாம்சங் ஃபோன், உள்ளே இருக்கிற ஐசி போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருவோம். ஸோ இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வாங்கிட்டு வந்தோம்ல ஹெச்பி லேப்டாப், என்னோடய லேப்டாப்புக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு. மாற்றினது போக மிச்சம் உள்ள அந்த லேப்டாப்போட பாடி தான் உள்ளே கிடைக்கும். மிஞ்சி இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது, அது மற்ற யாருக்கும் தேவைப்படாது. அதனால தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு இப்போ நம்ம பழைய இரும்பு கல்லில் போடணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் ஐசி இருக்குது. ரேமு அதெல்லாம் காணும், தூக்கிட்டாங்க. ஆனால் ஐசி இருக்குது, அது வந்து இன்பில்டாக இருக்குது ப்ராசஸர் வந்து. ஸோ அதை தூக்கி நம்ம கழட்டி பார்த்து உள்ள தங்க இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை வச்சுருக்கேன். ஸோ இந்த மதர் போர்டை மட்டும் ஓரமாக தூக்கி வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேப்லெட், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐபேடு. இதுக்கு பேட்டரி போயிடுச்சுங்க, மற்ற பார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, இதுக்கான பேட்டரி கிடைக்க வரைக்கும் உள்ளே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம போன வாரம் எடுத்த லேப்டாப்போட டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. இதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. இது வந்து நமக்கு ட்ராஸ் தான், பழைய இரும்புகளில் போடணும். இந்த பெட்டியில் இதை தவிர்த்துட்டு மிச்சம் இதெல்லாமே சின்ன பொருட்களாக தான் இருக்கும். அதுலேயும் நிறைய தேவைப்படாத பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் தேவையே கிடையாது, மொத்தமத்துக்கு போட வேண்டியதான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், அப்போல காட்டினது இன்பில்டு ப்ராசஸர். இது வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அம்மா லேப்டாப்பில் இருந்துச்சு, ஏஎம்டி ப்ராசஸரில் ஒரு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதோடது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும். பட் நடுவில் இருக்கிற அந்த சின்ன ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே சேமாக இருக்கும். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்டிக்குள்ளே தேவையான பொருளை மட்டும் அடுக்கி வச்சிடலாம். ரேம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ஐபேடு, என்னோட ஹெச்பி லேப்டாப்பு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன பொருட்கள், தேவையான பொருட்கள் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பெட்டி தாங்க பெரிய பெட்டி. இதுக்குள்ளே எக்கச்சக்கமான தேவையில்லாத பொருட்கள் இருக்குங்க. பாருங்கள், பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸு ஒரு முடி மட்டும் தான் இருக்குது, இன்னும் காணும். அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் வந்து சோம்பேறித்தனமாக எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருப்பேன், அதனால தான் இப்படி கொச்சன்னு இருக்குது. நான் எனக்காச்சும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன், இன்னைக்கு டைம் கிடைச்சிது. சரி வாங்க, உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வெள்ளைப்பை இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே தேவையில்லாத பொருட்கள் உள்ளே போட வேண்டியது. இது சவுண்ட் பாக்ஸ் தேவையே இல்லை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆம்பிளிஃபையர் எடுத்தோம், ஃபுல்லி டிஸ்பிளேயோட இது மாதிரி அதோட போர்டு தான், அதுவும் தேவையில்லை. இது வந்து டூப்ளிகேட் பிஎஸ்பி, அது வேஸ்ட்டாக போச்சு. இது வந்து லெனோவா டேப்லெட், டச்சு பெருசுன்னு பார்த்தீங்களா, அந்த டச்சுகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம், இது தேவையில்லை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டுங்க, ஆரம்பத்தில் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பல்லாவர சந்தைக்கு போனப்போ 250 ரூபா கொடுத்து எடுத்து வந்தேன். இது நல்லாயிருக்குன்னு பார்த்தா இல்லை, சின்ன பசங்க வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ், காரோட சிடி டிரைவ். இது வந்து நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். யாருமே கேட்கல, யாருக்காச்சும் வேணா வாங்கிக்கோன்னு சொன்னேன், யாருமே கேட்கல. புதுசாக தான் கவரோட இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சிடி டிரைவ்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் தேவையில்லை. அது பழைய மாடல்ன்றப்போ யாருக்கும் தேவைப்படல, அதனால் நம்ம பழைய இரும்புகளில் போட்டு தான் ஆகணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காடுகள் டேப்லெட்டு, நல்லா தான் ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தூக்கி போட்டேன். யாருக்காச்சும் தேவைன்னு கேட்டேன், யாரும் கேட்கல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருங்க, சைனீஸ் மாடல். இதே நான் பல்லாவர சந்தையில எடுத்தேன், வெயிட்டு நல்லா பக்காவாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சு, கழட்டே முடியல. அதை இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்கா, அதை எப்படி கழட்டுறதுனே தெரியல. நானும் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு எம்பி விட்டு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அதனால் தூக்கி போட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம சரி பார்த்த ஹார்ட் டிஸ்கோட இது, ஹார்ட் டிஸ்க் 3 ஹார்ட் டிஸ்க்கும் சோழி முடிஞ்சு போச்சு, அதனால் இவ்வளோ தான் தூக்கி போடணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஐபேடு, 2 ஐபேட் இருந்துச்சு, ஒன்றத்துக்கு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா போர்டு எல்லாமே போயிடுச்சு, போர்டு டிஸ்பிளே எல்லாமே போயிடுச்சு, அதனால் அது தேவையில்லை. இதுதாங்க நம்ம ஹார்ட் டிஸ்க்கு. ஒன்று ஒரு 1/2 கிலோவாச்சும் இருக்கும், 3 ஹார்ட் டிஸ்க் இருக்குது.
இது 3மே ஒர்க் ஆகலை, டிஸ்க்கு சுற்றவே இல்லை, உள்ள பவர் சர்க்யூட்டே போகலை. அதனால தான் வெறியாகி தூக்கி போட்டேன். இதையும் பழைய எறும்புகளை தூக்கி போட வேண்டியதான். அப்புறம் இந்த குட்டி ஹார்ட் டிஸ்க்கு, இது டிஸ்க் மட்டும் தான் சுற்றுது, பட் டிஸ்க் ரீட் ஆக மாட்டுக்கு. இதையும் நான் சரி பார்க்குற மைண்ட் செட்டில் இல்லை, மொத்தமாக தூக்கி போட்டுருவோம். இது நம்ம லெனோவோ டேப்லெட்டு, இது நல்லா ஒர்க் ஆகும், டச் மட்டும் தான் வேலை செய்யலை. நம்ம மவுஸில் கீபோர்டில் கனெக்ட் பண்ணி நல்லா தான் ஒர்க் ஆக வச்சுட்டு இருந்தோம். இதான் ஏன் உள்ள தூக்கி போட்டான்னு தெரியல. டிஸ்பிளே நல்லா தாங்க இருக்கும். இது ஓரமாக வச்சுருவோம், ஃபீச்சரில் ஏதாச்சும் தேவைப்படும். அப்புறம் இந்த கவர் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, சாம்சங் கேமரா. நம்ம ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதில் வந்து டிஸ்பிளே ஸ்டிப் மட்டும் பிஞ்சு போச்சு. சரின்ட்டு அதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்கேன். டிஸ்பிளே வந்து நான் மாட்டி தரேன் ப்ரோ, கொடுக்குறோம், அனுப்பிவிடு, எனக்கு கொரியர் அனுப்பிவிடு, நான் பண்ணி தரேன்னு சொன்னார். பட் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் கடைசி வரைக்கும் ரெஸ்பான்ஸே வரல. அதனால் அப்படியே விட்டேன். இதுக்கான பார்ட்ஸ் மட்டும் உள்ளே இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பார்ட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோக்கியா ஃபோனோட டிஸ்பிளே, என்னோடய பழைய டிஸ்பிளே அதான் இருக்கும். இது என்னோடய கேஸு. இது வந்து நம்ம ஜியோனி ஃபோனு பழைய எறும்புகளை எடுத்தோம். இந்த பவர் பட்டன் மட்டும் ஸ்டிப்பு கிடைக்கல. ஸோ அதனால் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கு ஸ்பேர் யாருக்காவது தேவைப்பட்டுனா வாங்கி வச்சுக்கோங்க. நான் என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் வைக்கிறது எல்லாமே நமக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும், நான் யாருக்காச்சும் தேவைப்படலாம் அந்த மாதிரி பொருட்கள். ஸோ அதுக்கப்புறம் இதாங்க அந்த பேடிஎம் மிஷினுக்குள்ளே இருந்த ஸ்பீக்கரு. பேப்பர் எதுவும் கிளியாமல் நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர் நமக்கு இதுக்காச்சும் தேவைப்படலாம், அதனால் அதை மட்டும் தனியாக பிடுங்கி ஓரமாக வச்சிட்டேன். அப்புறம் இதான் நம்ம பழைய நோக்கியா ஃபோன். இதுக்கு வந்து மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டில் ஒரு சின்ன காம்பனன்ட் மட்டும் தேவை. அதுக்கு ஸ்பேர் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நான் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து 2-3 சார்ஜர் அடாப்டர் இருக்கும். மிச்சம் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் தான். இது கண்டிப்பாக நமக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் போட்டு அந்த வெளில சாக்குக்குள்ளே கட்ட வேண்டியதுதான். இப்படி நம்மக்கிட்ட இருந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் போட்டு நிரப்பி வச்சது அந்த சாக்கு பை. இதைத்தான் நம்ம இன்றைக்கி பழைய எறும்புகளில் போட போகிறோம். ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும், அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி போடுறோம். பட் அது யூஸ்லெஸ்ஸாக போச்சு அப்படின்னா எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படின்னு காமிக்கி தான் தரேன் இந்த வீடியோ. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மதியம் 12:30. எங்கள் வீட்டிலேருந்து 3/4 கிலோமீட்டர் தூரம் கழிச்சு இந்த பழைய எறும்பு கடை இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, அடிக்கிற வெயிலில் 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு வரதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு, வேர்த்து ஊத்துருச்சு. சரின்ட்டு நான் இறக்கி போட்டான் பாரு. அவர் என்னன்னா நம்ம பையன் அப்படியே கவுத்தி போட்டாரு. கவுத்தி போட்டு இதெல்லாம் பிளாஸ்டிக்கு ரேட்டு கம்மியாக தான் போகும்னு சொல்லிட்டு இரும்பு மட்டும் எடுத்தாரு. அதுலேயே அந்த 3 பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை எடுத்து சொன்னார் பாருங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கை நீ கரெக்டாமல் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று வந்து 75 ரூபா. அது வெயிட்டெல்லாம் பார்க்க மாட்டோம், ஒர்க் ஆகுதா இல்லையோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று 75 ரூபா. ஆனால் நீ கழட்டி கொண்டு வந்திருக்க, அதனால் அந்த ரேட்டுக்கு போகாது, கம்மியாக தான் போகும்னு சொல்லிட்டு 3 ஹார்ட் டிஸ்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இந்த மாதிரி லேப்டாப்லாம் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா உடைக்காமல் விட்டுவாங்க. அதை வந்து கழட்டாமல் அப்படியே புதுசாக அப்படியே லேப்டாப் மாதிரி எட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அதிக காசுக்கு போகுமாம்மா. ஏன்னா இவங்க வந்து இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஸ்பேரெல்லாம் பக்கத்தில் இருக்க இந்த எலக்ட்ரானிக் கடைக்கு வந்து விற்றுருந்தாங்க. ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் பார்த்து தேவைப்படுமே, நம்ம எப்படி வீடியோ போடுறோம் அது போல் அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் சரி, லேப்டாப்போ மொபைலோ நம்ம அதை கழட்டி அலசி அரைஞ்சி பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் பழைய எறும்பு கடைக்கு கொண்டு வரும்போது அதை க்ளீனாக மாட்டி கொண்டு வந்து விற்றீங்கன்னா அதுக்கு காசு அதிகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதை மட்டும் விற்றுட்டேன். இந்த 3 ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கப்புறம் நமக்கு கிடந்த இந்த பிளாஸ்டிக்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 ரூபா கொடுத்தாரு. நான் இவ்வளோ ரேட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது வந்து சும்மா என்ன வீட்டை அடைச்சிட்டு கிடந்த சின்ன குப்பை தானே, இதெல்லாம் யார் வாங்க போகிறா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு வேலை போயிருக்கு. சரின்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க 2 ப்ராசஸர்லேருந்து தங்கத்தை எடுக்க போகிறோம். தங்கத்தை எடுக்க முடியுமான்னு தெரில, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் இருங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராசஸரில் எந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பியாக நீட்டிகிட்டு இருக்கா, பார்த்தாலே தங்க கலரில் தெரியுதா, அங்கே தான் இருக்கும். ஸோ தங்க முலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு அளவு தான் பூசியிருப்பாங்க. ஸோ இதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு செலவும் அதிகமாகும், எடுத்தாலும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சரி, இதை எதுக்கு தங்கத்தை பூசுகிறாங்க, தங்க முலாம் பூசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதில் பயங்கரமாக நடக்கும். நான் ப்ராசஸர் தானே ஒரு மூளை மாதிரி செயல்பட்டு இருக்குது, அதனால். பட் எனக்கு அந்த கம்பி அதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில. என்னோடய ஆசை வந்து பின்னாடி வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ஹார்ட் மாதிரி இந்த ப்ராசஸரில். ஸோ அதுக்குள்ளே என்னடா இருக்கும், உள்ளே எதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு எடுத்து பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் கட்டிங் பிளேடை வச்சு அதை மட்டும் தனியாக பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது வரவே மாட்டேங்குங்க. அப்புறம் நானும் அடிச்சு பார்த்தேன், லைட்டாக கீரல் மட்டும் விட்டுச்சு. என்னடா இது உடையவே மாட்டேங்குன்னு சொல்லி வெறியாகி அதை கீழே போட்டு அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே கட்டிங் பேனரை வச்சு அடித்தான் பாருங்க, அது சுக்குநூறாக நொறுங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து கண்ணாடியும் ஏதோ ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க, சின்னதாக வச்சுருக்காங்க கருப்பு கலரில்.
அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் எல்லாமே அந்த மாதிரி தூளாக இருக்குது. காப்பர் மாதிரி தெரியுது பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இதுதான் கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் ஒரு மூளையாக இருக்குது. இது இல்லைனா எதுவுமே நடக்காது அந்த மாதிரி. ஸோ இதிலிருந்து அந்த முன்னாடி பார்த்தீங்களா சின்ன சின்ன கம்பியாக இருந்துச்சுல, அவ்வளோ பெரிய அவுட்புட்டை வெளியில் கொண்டு வராங்க. இது ரொம்பவே மிகப்பெரிய ஒர்க்கு தான். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸரை டிசைன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி கடைசியாக ஒரு பிசிக்கல் காம்பனண்ட்டாக கொண்டு வராங்களே, இதுக்கு பேர் தான் VLSI டெக்னாலஜி. நான் ப்ரொஃபஷனலாக அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உடச்சேன் பார்த்தீங்களா, அதில் தங்கம்லாம் இருக்காது. தங்கம் இருக்கிறது வந்து முன்னாடி இருக்கிற அந்த கம்பியில் தான் இருக்கும். ஸோ நம்ம A2P வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார், இதுலேருந்து தங்கத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராசஸரை வச்சு நம்ம தங்கத்தை எடுக்க முடியாது. இதே போல் நிறைய ப்ராசஸ் சேர்க்கணும். ஸோ நம்ம பல்லாவரம் சந்தையிலையோ பழைய இரும்புக்கல்லையோ நிறைய ப்ராசஸ் எடுத்தோம். அதில் இருக்கிற இந்த மாதிரி கம்பியெல்லாம் ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குது, அதில் போட்டு உருக்கி அப்புறம் ஹீட் ஆக்கி எல்லாம் வச்சு எடுக்கணும். ஸோ நான் தம்ப்நெயில்ல காட்டியிருப்பேன், இந்த மாதிரி லைட்டரை வச்சு அதில் ஹீட்டு காட்டி உருகும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் இப்படி வீடியோ போடுறாங்க சும்மா வியூஸ்க்காக. அப்படி பண்ணலாம் வராது. ஏன்னா இது மெல்ட் பண்ணுறதுக்கு ஹீட்டு பயங்கரமாக தேவைப்படும். ப்ளஸ் கெமிக்கலோட உதவியோட தான் இது பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த லைட்டரை வச்சோ இல்லை சும்மா தீயப்படுத்தி வச்சோ மெல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராசஸர் இருக்குல்ல, அது வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி கோல்டன் கம்பிலாம் இருக்காது. ஏன்னா இது வந்து எம்பெடட் பண்ணி, அதாவது அட்டாச்சு பேட்டரி அப்படி சொல்கிறோம்ல, அதே போல் அட்டாச்சாக அந்த ப்ராசஸர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதை நான் எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கம் போட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மேலே இருக்கிற அந்த ரிங் கம்பியை தூக்கிட்டு, ஸ்கொயர் கம்பியை தூக்கிட்டு திருப்புளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எம்பி விட்டு தான் அதை திறந்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பியே கிடையாதுங்க. இந்த மொபைல் சிப்பு அதை எப்படி ரீபால் பண்ணுறோம், இந்த இதை வச்சு ஹீட் பண்ணி எடுப்பாங்க, அதே போல் மெத்தட் தான் எடுக்க முடியும் போல். கம்பி கிடையாது. அதுக்கப்புறம் மேலே சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அதுதான் மெயின். நம்ம அந்த ஐசியில் பார்த்தோம்ல அதே போல் தான் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் கம்பி இருக்காது. ஸோ அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே வந்து 2-3 லேயர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே காப்பரால் ஆனது. ஏதோ கார்பன் சீட்டில் காப்பர் கம்பியை வச்சு அப்படி இருக்கும், அது போல் தான் டார்க்காக இருந்துச்சு. அதுக்கு சென்டரில் தான் ஐசியை வச்சுருந்தாங்க. ஸோ இது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து போர்டோடு சேர்த்து வரதுனால ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ரிஸ்க்காக தான் இருக்கும் எடுத்து மாட்டுறது. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராசஸிலேருந்து நம்ம தங்கத்தை எடுக்க முடியாது. ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸர், அதிலிருந்து தான் தங்கத்தை எடுக்க முடியும். அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப செலவாகும், நிறைய ஐசி சேர்க்கணும். அதனால் என்ன சொன்ன வரேன்னா, நம்ம பல்லாவரம் சந்தை பழைய இரும்புக்கல்லில் போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஐசியை எடுப்போம். நிறைய ப்ராசஸரை சேர்த்து வச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா இதை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கான வேலையெல்லாம் ஈடுபடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் செலவாகும்ல, அதனால தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை இதை வந்து யாராச்சும் தமிழ் யூடியூபர் வந்து இந்த மாதிரி தங்கமாக மாற்றுறதுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஒரு கொலாப் மாதிரி பண்ணுவோம். ஸோ A2D ப்ரோ வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் ஃப்யூச்சரில்.